அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மாயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஆங்கில மாத ராசி பலனை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் 12 ராசிகளுக்கும். அதில் இப்போ குறிப்பாக மீன ராசியை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மீன ராசியை பொறுத்தவரையிலும் ஏழரை சனியோட ஆரம்ப கட்டத்தில் உள்ள மீன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் மட்டும் அனுகூலமாக இருக்கார். குரு அளிக்க முடியாததை சுக்கிரன் கொடுத்து நிறைவு செய்கிறார். சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது. சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கடும் பிரச்சனைகள் காத்திருக்கு, நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறதுனால உங்கள் மீதுள்ள நம்பிக்கை நீடிக்கிறது. எத்தகைய சூழ்நிலையும் நிதானத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். பேச்சால வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதனால பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. புதிய முயற்சிகள் பலிதமாகும். பழைய கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவீர்கள். வழக்குகள் சாதகமாகும். எதிரிகள் அடங்குவார்கள். புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. ஏழரை சனியில் விரய சனி நடப்பதால் புதிய நபர்களை நம்ப வேண்டாம். புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த மாதம் யோகமான மாதமாகவே அமைகிறது. தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இப்பொழுது தடையின்றி நடைபெறும். தொழிலில் இருந்து வந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். முடிவுக்கு வந்த வழக்குகள் மீண்டும் தொடரலாம். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கா காப்பாற்றுவீங்க. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். நீங்கள் நினைச்சதை உடனடியாக செய்து முடிக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பூமியினால் ஏதோனும் பிரச்சனை வரலாம், கவனமாக இருங்க. எனவே யோசித்து செயல்படுறது நல்லது. ஏழரை சனியால் பிரச்சனைகள் உருவாகும். இருந்தாலும் தேவைக்கேற்ப வரவு வந்து சேரும். உங்களுக்கு ஆண்டவன் நல்ல குணத்தையும் தர்ம சிந்தனையையும் தான தர்மத்தில் நிறைந்த உள்ளமும் தந்திருந்தாலும் சில சமயங்களில் பிறமொழி கோட்பாடுகளையே கேட்டு குடும்பத்தில் பல கலகங்களை விளைவிச்சு கொடூரமான கோபத்தை பாராட்டி மன நிம்மதியை இழந்து தவிப்பதுமாக வாழ்நாளை பாழ்படுத்தி வருகின்றீர்கள். இதுதான் இப்படி இருக்குன்னா நம்முடைய ராசி பலனும் நம்மளை இந்த கஷ்டத்திற்குள்ளாக்குகின்றதே என உணராமல் பல நஷ்டமான காரியங்களில் ஈடுபட்டு கை பொருளை தோற்று கடன்காரர்களுக்கு அஞ்சி திருடனை போல தலைமறைந்திருக்கவும் உங்களுக்கு கிரகசாரங்கள் அமைந்திருக்கு. இதுதான் இப்படின்னா அதற்கு பிறகு நீர்னாலேயோ நெருப்புனாலேயோ அல்லது வாகனங்களினாலோ ஒரு கண்டமும் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்குது. கவலையை தருது. ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களது கூர்மையான புத்தியை கொண்டு நேர்மையாக நடந்து கொண்டால் அந்த கண்டங்களும் வண்டு போல பறக்கும். இந்த கவலைகள் இன்னும் 2 மாதம் நீங்கள் அடைய வேண்டியிருக்கு. அதன் பிறகு நல்ல கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். அதனால்
அந்த சமயத்தில் குடும்பத்தில் நல்ல காரியங்கள், கொடுக்கல் வாங்கல், விவகார உயர்ச்சியும், நோய் நீங்களும், மாடு மன பால் பாக்கியமும் உண்டாகும். இருந்தாலும் உங்கள் குலதெய்வமாகிய அம்மனை வணங்கி வாங்க, தொழில் ஆதாயமான வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மீனராசிக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று உங்களால் எப்பெல்லாம் போக முடியுமோ அப்பெல்லாம் போய் சனீஸ்வரனுக்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உலர்ந்த திராட்சை வாங்கி கொடுங்க. 5 எள் தீபம் தவறாமல் ஏற்றிட்டு வாங்க. முடிஞ்சா அங்கே போக முடியாதவங்க அருகில் உள்ள சனீஸ்வர ஆலயத்தில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ எரிகின்ற தீபத்தில் விட்டு வணங்கி வர எல்லாம் நல்லதே நடக்கும்.